மாணவர்கள். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மீனம். இது வந்து ஒரு டஃப் டாஸ்க்காக எடுத்துங்க. டாஸ்க்காக எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, யூ ஹேவ் டு ஒர்க் ஹார்ட், யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் மல்டிபிள் டைம்ஸ். அந்த மாதிரி ஒரு டைம் இது. ஏழரை சனி என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இதுதான் வரும் அப்படின்னு படிச்சிங்கன்னா, அது அப்படியே சப்ஜெக்ட் வந்து எதில் வேணால் ரேண்டமாக வரலாம். அப்போ நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் எப்போவுமே ஒரு கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷனாக இருந்தால் மட்டும்தான் சேஃபு. ஸோ ஏழரை சனி மாணவர்களுக்கு வந்து ஹெல்த்லேயும் கவனமாக இருக்கணும், நீங்கள் சாப்பிட்ற உணவுலையும் கவனமாக இருக்கணும், உங்களுடைய மெயினாக பழக்க வழக்கத்தில் கவனமாக இருக்கணும், மெயினாக நண்பர்களை தேர்வு செய்கிறதுல கவனமாக இருக்கணும், படிக்கிற விஷயத்தில் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் இருக்கணும், டீச்சர்ஸோடு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாக கொண்டு போயிடுவீங்க. ஸோ குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி கவனிக்கிறது அவசியம். அடுத்தது வந்து மீனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு சூரியன் புதன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கார். அதனால் அதை பற்றி ஒன்றும் வருத்தம் இல்லை. மறுபடியும் அது அடுத்த ஷிஃப்ட் ஆகும்போது கொஞ்சம் உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகுன்ற மாதமாக இருக்காதுன்ற மட்டும் சொல்ல விரும்புகிறேன். வேறு ஒன்றும் இல்லை.